செய்தி. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்தார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தி பெறுகிறோம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். எந்தெந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 நாட்களாகவே இந்த அறிவிப்பு தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இந்த அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே தற்போது இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. நடப்பு ஆட்சியில் தொடர்ந்து 2வது முறையாக அமைச்சர் பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இந்த அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி மற்றும் அதே போல பொன்முடி ஆகியோருடைய அந்த பொறுப்புகள் தொடர்பான அந்த செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல புதிதாக அமைச்சர்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகளும் வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாம் பார்க்கிறோம் திரையிலே அதாவது அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரும் நீக்கப்படுவதாக இந்த அறிவிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மற்ற அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எஸ் சிவசங்கர் ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து வருகிறார். அவருக்கு மின்சாரத்துறை கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல முத்துசாமி அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய நிலையிலே அவருக்கு மதுவிலக்குத்துறை தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் பொறுத்தவரையிலே பால்வளத்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய நிலையில் அமைச்சர் பொன்முடியிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த காதி மற்றும் ஃபாரஸ்ட் வனம் அந்த 2 துறைகளும் அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. பொன்முடியை பொறுத்தவரையிலே சமீபத்தில் அவர் சர்ச்சை பேச்சு காரணமாக தற்போது அந்த அமைச்சர் பதவியும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்ட நிலையிலே தற்போது அவரிடம் இருந்த அமைச்சர் பதவியும் நீக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த முக்கியமான செய்திகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சரவையிலிருந்து 2 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி இருவரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதல் பொறுப்பாக மின்சாரத்துறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக வனம் மற்றும் காதித்துறை கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மற்ற துறைகளினுடைய அந்த அமைச்சர்கள் பெயர் பட்டியலும் அது தொடர்பான அந்த அறிவிப்புகளும் வெளியாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஃபர்தர் அதே போல இதுல கூடுதலான விஷயம் என்னவென்றால் மனோ தங்கராஜ் அவர் மீண்டும் அமைச்சராகிறார் என்ற அந்த அறிவிப்பு தற்போது நாம் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மனோ தங்கராஜ் அவர் ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்து வந்தார். இந்த நிலையில் அவர் தற்போது இந்த அமைச்சரவை ஏற்கனவே அமைச்சராக இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு மீண்டும் அவர் அமைச்சரவையிலே தற்போது கொண்டு வரப்படுகின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அமைச்சரவை பதவியேற்பு விழாவை பொறுத்தவரையிலே நாளைய தினம் மாலை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மாலை சென்னை ஆளுநர் மாளிகையிலே இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெறும். இதில் நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் தமிழக அமைச்சரவையிலிருந்து 2 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகிய இருவரும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவருமே 2வது முறையாக நீக்கம் செய்யப்படுகிறார்கள். பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் ஏற்கனவே 2 முறை அவர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே தற்போது அவர்கள் மீண்டும் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இதுல மற்றொரு தகவலாக நாம் பார்ப்பது என்னவென்றால் ஏற்கனவே அமைச்சரவையில் அங்கம் வகித்து வந்து அதன் பிறகு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் அவர் மீண்டும் அமைச்சரவையிலே இடம்பெறுகிறார். காரணம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் குறைந்தது ஒரு அமைச்சராவது இடம்பெற வேண்டும் என்பது எண்ணமாக இருக்கின்றது. எனவே ஒரு சில மாவட்டங்களில் அமைச்சர்கள் இல்லை என்றாலும் கூட
அந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உதாரணத்துக்கு நாகை மாவட்டத்திற்கு அமைச்சர் இல்லை என்றாலும் கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றார். இது போன்ற ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். எனவே கன்னியாகுமரியை பொறுத்தவரையிலே பொறுப்பு அமைச்சர் மட்டுமே இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே இருக்கக்கூடிய நிலையிலே மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் உள்ளே கொண்டு வரப்படுகிறார் என்ற அந்த அறிவிப்பு தற்போது வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கவனிக்கப்படுகின்றது. அதே போல முத்துசாமி அவர்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றிருந்த போது அவரிடம் இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை முத்துசாமி அவர்களிடம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மீண்டும் சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு அவரிடமிருந்து பெறப்பட்டு செந்தில் பாலாஜியிடமே வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் தொடர்பான வழக்கு, அதாவது செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜகண்ணப்பனை பொறுத்தவரையிலே இதுவரை 3-4 முறை அவருக்கு பறிக்கப்படுவதும் பிறகு சேர்க்கப்படுவதுமாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த ஆட்சியிலே முதல் முறையாக ஒரு அமைச்சரவை இலாக்கா மாற்றம் நடைபெற்றது என்று சொன்னால் அது ராஜகண்ணப்பன் அவர்கள் 2022 போக்குவரத்து துறை அமைச்சராக தன்னுடைய பயணத்தை அவர் ஆரம்பித்தார். பிறகு சில சர்ச்சை பேச்சு காரணமாக அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு பிறகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். அதன் பிறகும் அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அதன் பிறகு அவர் பால்வளத்துறையை தொடர்ந்து நம்ம பேசலாம்.